Kanjipuram Pachayappa Silks, the complete family store. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. நட்பு பத்தி போட்டாங்க இல்லையா ஒரு ஏவி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து இந்த சோசியல் மீடியாலாம் நான் இவ்வளோ திட்டுறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் உண்மையா இருக்கும்போது அதை பார்த்து நட்பு, எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஷிப்னாலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து அது மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அர்ச்சனா ஃபீல் பண்றாங்க பாருங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பே வெளியிலயும் செட் ஆகலைங்கிறாங்க. எனக்கு தெரியல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இன்டெலிஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஏஜ் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. யூஸ்வலா வந்து வாழ்க்கையில வந்து நல்ல நண்பர்களை வந்து சம்பாதிக்கணும். நீ வந்து நான் உன் ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டா சேர்த்துக்கோங்க அப்படின்னா ஃப்ரெண்டா சேர்த்துக்கிற விஷயம் கிடையாது, ஃப்ரெண்டா ஆகுறது. அந்த நட்பு வந்து நம்ம லைஃப்ல ஏர்ன் பண்ணணும். நான் அதை வந்து நான் என்னோட சீசன்லயும் பிக் பாஸ்லயே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் ஷெரீனுக்கு வந்தப்போ கமல் சார் கேட்பாரு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. அப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது சார், இது வந்து நாங்கெல்லாம் ஹவுஸ்மேட் கண்டஸ்டண்டா தான் நான் பாக்குறேன், அக்வைண்டன்ஸ். நம்ம ஒன்னா ஒர்க் பண்றோம், ஒன்னா இருக்கோம், ஒன்னா பேசுறோம், ஒன்னா பழகுறோம், அது நட்பு ஆயிடாது. நட்புங்கிறது வந்து அதையும் தாண்டி புனிதமானது. அது வந்து தானா அமையணும். அது பீப்புள் கனெக்ட். பிகினிங் ஆஃப் த சீசன்லயே பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மாயா பூர்ணிமா பிகினிங்ல இருந்தே, அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி ஒருத்தரும் ஐஷு, அப்புறம் ஜோவிகா, அப்புறம் நிக்சன், அப்புறம் வந்து விக்ரம், இவங்க அக்ஷயா, இதெல்லாமே மணி ரவினாவும் ஆக்சுவலி அங்கதான் இருந்தாங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் வந்து வீக்கெண்ட் எபிசோட பார்த்து அவங்க அப்படி தாவிட்டாங்க. உண்மை அதுதான். தே தெம்செல்ஃப் வந்து வெளியில பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அதுதான் உண்மைன்னு. பட் அந்த நட்பு வீக்கெண்டுனால உடையாத நட்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வீக்கெண்டுனால உடையல, வீட்டுக்கு வெளியில போயும் உடையல, வீட்டுக்குள்ள திரும்பி போனப்பவும் உடையலன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தே ஹேவ் earned in their life. இது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது கிடையாது. அது நமக்கு கிளீனாவே தெரியும். ஜோவிகாவை பாரு, எவ்வளோ கல்லூரி மங்கி, என்ன வேற வந்து ஏதோ பெரிய டியூஷன் சென்டர் நடத்துறேனா, நானு எல்லாருக்கும் கோச்சிங் பண்ணி உள்ள அனுப்புறேனா, அதுவும் ஜோவிகாவை வந்து அப்படி கோச்சிங் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் நான் உள்ள. இதெல்லாம் தான் பேசணும் கொள்ளணும். ஏன்னா நான் தான் ஷோ டைரக்டர் பாரு பிக் பாஸ்க்கு. நான் ஒரு இன்வாய்ஸ் அனுப்பலான் இருக்கிறேன் விஜய் டெலிவிஷனுக்கு. உங்களோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நான் தாங்க ட்ரைனிங் பண்ணி அனுப்புறேன், எனக்கு வந்து இத்தனை லட்சம் சம்பளம் வேணும் அப்படின்ட்டு. ஜோவிகா அன்னைக்கு நைட் நான் சொன்னேன் தெரியுமா, 2 மணி, நேத்து சொல்லிட்டு இருந்தேன், 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அதனால வந்து அப்ப பாத்துட்டு இருந்தப்போ இந்த மாயாவும் அக்ஷயா கிட்ட பேசிட்டு இருப்பா இவளை பத்தி, அர்ச்சனாவை பத்தி, அவளோட ஃபீல். ஜோவிகா வந்து என்ன பேச போறா, என்ன பண்ண போறா அப்படின்றது நானும் கேட்டுக்கல, அவளும் என்கிட்ட சொல்லல. ஏன் கேட்டுக்கல அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரியாலிட்டி ஷோ பொறுத்த வரைக்குமே, எப்பவுமே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன கூட, இப்ப நீ திடீர்னு வந்து நீ என்ன வந்து இப்ப நாளைக்கு நான் போறேன்னா நீ என்ன பண்ண போறீங்க அக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது என்ன பண்ண போறேன்னு. எப்படி நம்ம என்ன சொல்ல முடியும்? there is nothing to say. things will change. நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு போனாலும் அங்க போகும்போது ஸ்பான்டேனிட்டி. இப்போ ஒண்ணும் இல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஜோவிகா ஸ்மால் பாஸ் ஹவுஸ் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து, கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து உள்ள போனா. உள்ள கதவை திறந்தவ அவளுக்கு தெரியுமா அங்க வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கா பூர்ணிமான்னு. 4 வெங்காயம் சேர்த்து 4 தக்காளி எடுன்ட்டு போனா. இது நம்ம டைரக்ஷன் பண்ணி அனுப்ப முடியுமா? இது வந்து அவங்களுக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குன்றத ப்ரூவ் பண்ற ஷோ. 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடில இருந்து இருந்தவங்க கூட ஜோவிகாக்கு போன் பண்ணி இதை அனுப்பு அதை அனுப்பு, நீ சொல்லு, நீ ஏதோ எழுதுனிய அந்த படத்தை பத்தி, நான் அபவுட் த பிலிம்கே இவதான் இந்த மாதிரி தான் எழுதி அனுப்புறேன். நான் நினைச்சேன் என்னங்கடா சத்தியமா எனக்கு பெருமையை விட இது கொஞ்சம் டூ மச்சா இல்ல, இவளுக்கு இவ்வளவு தெரியுமா, இவதான் என்னமோ பெருசா, வேற யாரும் இல்லையா, இவ்வளையா நம்புறாங்க இவ்வளவுன்னு. அப்போ டேலண்ட் இருக்குன்ற இடத்துலதான் அவங்க நம்பிக்கை வச்சு வேலை வாங்க. சோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அம்மா என்னமோ நான் தான் ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சேனா எல்லாரையும், நான் தான் ஸ்கிரிப்ட், ஏன்னா யாருக்கும் இத்தனை நாள் கேமே ஆடல பாரு, நான் தான் என்னமோ ட்ரைனிங் சென்டர் நடத்துறேன்ட்டு ஒரு பக்கம். சரி அவ்வளவு அறிவாளியா நானு? சரி, விஷ்ணு வந்து இப்போ டோட்டல் குழப்பத்துல இருக்கான். இன்ஃபேக்ட்
உண்மையா நான் ஒரு வியூவரா ரிவ்யூவரா இன்னைக்கு பார்த்தது, forget Jovika is my daughter. Obviously என் டாட்டர்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ டாட்டர்ஸ் ஜீன்ஸ் பிளட். என்ன மாதிரி மேபி அவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்கும், அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும், அந்த போல்ட்னஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து அவங்க கத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காவே ஜீன்ஸ்ல டிஎன்ஏல வந்துரும். ஆனா அதை தாண்டி அவ இண்டிவிஜுவலா இன்னைக்கு போனது, சத்தியமா அவ என்ன பண்ண போறான்னு நான் கேட்கல, எனக்கும் தெரியாது. அவ வந்து ரெகுலரா பாக்குறது கிடையாது. பட் சோசியல் மீடியால என்ன நடக்குது ஏது நடக்குது, என்னோட ரிவ்யூ நான் பேசுறேன் கொள்றேன், உனக்கே தெரியும். நைட் வந்து அப்பதான் வேலையில இருந்து வருவா, இப்படி உட்காந்துருப்பா. நான் ஏதாவது சொன்னேன்னா அங்க இருந்து ஏதாவது நொட்டு சொல்லுவான், இப்படின்னு வா, என்ன தேவையில்லாம பேசாதீங்கன்னு. அந்த மாதிரிதான். சோ இன்னைக்கு அவ போனது சத்தியமா நான் ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தா, இப்ப நான் அவ அர்ச்சனாக்கு ஒரு க்ளோஷர் குடுக்குற மாதிரி தானே இருந்தது இன்னைக்கு போனது. ஆமா 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 ஆமா, நான் ட்ரைனிங் பண்ணி கொடுத்தா அர்ச்சனாவை போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வா, மாயாவை போய் கேட்க சொல்லு, நான் ஏன் ட்ரைனிங் பண்ணி அனுப்புறேன். சோ அவ வந்து போனது இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா நான் சத்தியமா பாக்குறேன். பூர்ணிமா வந்து she already did her end game in the stage. அவங்க வந்து விஷ்ணுவை பார்த்து பிரமாதமா பண்ணீங்கன்ற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அர்ச்சனா கிட்ட வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற லெவல் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது 2 தான் பெண்டிங் இருந்தது, அது 2த்தையுமே ஸ்டேஜ்ல சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்து மாயாக்காக தான் போயிருக்காங்க. ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் மாயா மட்டுமே அவ ஃப்ரெண்ட் கிடையாது அந்த வீட்டுல. இன்னைக்கும் நான் எத்தனை பேரை திட்டி இருந்தாலும் ரிவ்யூல, இன்னைக்கு ஜோவிகாக்காக என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இல்ல ஜோவிகாக்காக நாளைக்கு வருவாங்கன்னா, அது அவளோட நட்பு. அவங்களுக்கே புரியுது, ரிவ்யூ வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அவங்க அம்மா அவங்க வேலையை பாக்குறாங்க, இவளோட நட்பு. அதுக்காக உங்க அம்மா வந்து என்னை ரிவ்யூ பண்ணிட்டாங்க, என்னைய வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்றதுக்காக நட்பு வந்து யாரும் கட் பண்ணலை, இன்க்ளூடிங் ஐஷு. அந்த குழந்தையும் அவ்வளவு அழகான குழந்தை. எனக்கு வந்து அந்த லெட்டர்ல எழுதியது நான் திரும்பி இது பண்ணேன், எனக்கு மெசேஜ் பண்ணி பேசினா. சோ அந்த நட்பை வந்து வேல்யூ பண்றாங்க. அதனாலதான் அவ விஷ்ணு கிட்ட உட்காந்து பேசினா. தினேஷ், மணி, நான் இவங்க 3 பேரும் இங்க பேசுறாங்க, காசிப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கோம் நம்ம. கூப்பிட்டு போய் சொல்றா பாருங்க, பேசாதீங்க, தப்பா இருக்குது வெளியிலன்னு. அப்போ நான் இங்க சொல்றதெல்லாம் போய் போட்டு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ நான் ரிவ்யூ பண்றவ, நான் ஏன் தினேஷ்க்கும் மணிக்கு சொல்லி கொடுக்க சொல்வேன்? அவ கரெக்டா போய் நான் சொன்னதெல்லாம் வச்சு அவங்களுக்கு போய் அவ தான் ட்ரைனிங் சென்டர் பண்ணிட்டு வந்துட்டா, நான் இல்ல. ஹலோ, ஐ ஆம் நாட் தி எண்ட் கேம் டைரக்டர், ஜோவிகா இஸ் தி எண்ட் கேம் டைரக்டர். அவ போய் ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டு மாயா கிட்ட பேசினது ஆனா வேலிட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், உனக்கும் அது புரியும். க்ளோஷர்ங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. ஒரு கதையை எடுத்துப்போமே, ஒரு புக் எழுதுறோம், அதுல எண்ட் சாப்டர்னு ஃபைனல் சாப்டர் இருக்கும். அதுல எண்ட்ல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். ஒரு விஷயத்த மட்டும் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாம அந்த புக்கை முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு புக் வருமோ, பார்ட் 2 இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, சினிமா மாதிரி தான் இல்லையா? ஒரு எண்டிங் இல்லாம இருந்துச்சுனாலே பார்ட் 2ன்னு அர்த்தம். சீசன் 7க்கு பார்ட் 2 எங்க இருந்து வரப்போகுது? வெளியில வந்து நடக்கிறது வேற, மக்கள் பாக்குறதுக்கு ஒரு எண்டிங் வேணும். அந்த எண்டிங் ஃபுல் ஸ்டாப் தான் ஜோவிகா இன்னைக்கு போய் ஆரம்பிச்சு வச்ச ஒரு க்ளோஷர். அந்த க்ளோஷர் தேவைப்பட்டுச்சு மாயாக்கு. அவ புலம்பிக்கிட்டே இருந்தா, பின்னாடி புலம்பி என்ன பிரயோஜனம்? ஜோவிகா போய் உங்களுக்கு டைம் கிடையாது, முடிய போகுது. இன்னொன்னு ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னா, the game is not over. இவங்க எல்லாம் என்னமோ கேம்ல ஜெயிச்சுட்டா மாதிரியும், ஒரு வாரம் வந்து இப்ப தாலி கட்டுற மூமெண்ட், எல்லாரும் வராங்க வீட்டுக்கு, செலிப்ரேஷன். என்னத்த செலிப்ரேட் பண்றதுக்கு இருக்கு? யார் வின்னர்னு நமக்கே தெரியல. அதையும் போய் சொல்லியிருக்கா பாரு, வின்னர் யாருன்னு மக்களுக்கே தெரியல இன்னும். ஒரு சிலர் போய் ஏத்தி விடுறாங்க, நீங்க தான் வின்னரு, நீங்க தான் வின்னரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு வெளியில. அது இல்லாம அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக அவ ஃப்ரெண்டா பழகினா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு விஷ்ணு கிட்ட, தினேஷ் கிட்ட, மணி கிட்ட, அதே மாதிரி மாயா கிட்ட, ரைட்டா? அர்ச்சனா விஜய கூட கேட்டா, வந்தோடனே விஜய் எங்கன்னு கேட்டா. மேபி she wanted to tell விஜய் also something. அர்ச்சனா கிட்ட எப்படிங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? அவங்க இருக்கும் போதே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்பல இவங்க கிட்ட.
இப்போ திடீர்னு அந்த பொண்ணு வந்து என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்குது, உங்களை மாதிரி ஃப்ரெண்டு வெளியில இல்லங்குது, என்னென்னமோ சொல்லுது. எனக்கே புரியல. இந்த பொண்ணோட கேரக்டர் சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், ஜோவிகா பேசினது இருக்கட்டும், மாயா போய் கிளியர் பண்ணது இருக்கட்டும், நியாயமா ஒண்ணு கேட்கிறேன். வியூவர்ஸ்க்கு நான் கேட்கிறேன். இப்படி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. மாயா கேக்குறாங்க, அவங்க நீங்க சாரி சொல்றீங்க, நான் சாரி சொல்றேன்னு சொல்றாங்க. ரைட்டா? முடிஞ்சதா? ஃபீல் பண்றாங்களா? அப்புறம் போய் படுத்துக்கிறாங்களா? அழுகுறாங்களா? திரும்பி வெளில போய் தனியா உட்காந்துருக்காங்களா? இதெல்லாம் காட்டினாங்க. ரொம்ப சோகமாயிட்டா. அப்புறம் ரவினா போய் இது பண்ணா, கூல் சுரேஷ் ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாரு. ஜோவிகா ஆர்டிபிஷியலா பண்ணணும்னா போய் அர்ச்சனாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தானா பின்னாடி பேசுற மாதிரி ஆயிருக்கும் மாயா கிட்ட. ஆனா அவ அர்ச்சனாவை கட்டி பிடிச்சு பேசலையே, ஹலோன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதையும் கூல் சுரேஷ் போய் கேமரா முன்னாடி போடு. ஏங்க அவங்களுக்கு தெரியுங்க அவங்க கேம் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்ட்டு. உங்களுக்கு சந்துல ஒரு சிந்து பண்ணுறதுக்காக நீங்க போய் கேமரா கிட்ட வந்துட்டு போய் ஜோவிகா வந்து பேசியிருக்கலாம். அது எப்படி? அவங்களுக்கு ரோஷம், அவங்களுக்கு கோவம்ங்கிறது ஒரு எமோஷன். வினுஷா கோவம் வந்தது இல்ல, அர்ச்சனா கூப்பிட்டு வச்சு பேசினாங்கல்ல, அது எப்படி கோவம்னு கட்டி பிடிச்சா ஃபேக். அந்த ஃபேக் தான் வந்து மாயாவோட பூர்ணிமா மாயா அண்ட் அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. ஏன்னா ஒரு எண்டிங் கிடைக்கலையே, க்ளோஷர் கிடைக்கலையே, சாரி வரலையே, மன்னிச்சுட்டேன் வரல, சாரியும் வரல. அது இன்னைக்கு நடந்தது பிகாஸ் ஆஃப் ஜோவிகா. வேற யாருமே போய் அதை இனிஷியேட் பண்ணல. இது எண்டிங் தானே, நம்ம வெளியில நல்ல பேர் வாங்கிட்டோம், சூப்பர் ஏவி போட்டு நம்மள ஹீரோயினா வெளியில அனுப்பிச்சிட்டாங்க, நமக்கு 3 படம் புக் ஆயிடுச்சு, நம்ம ஏன் என்னத்துக்கு போய் வேற கெடுத்துக்கணும்னு சொல்லாம போய் தில்லா தைரியமா நின்னு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு வந்திருக்கா ஜோவிகா. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர். கேம் ஓவர் ஆகலங்கறத சொல்லிட்டு வந்திருக்கா. அவ கேம் ஓவர். ஆனா உங்க கேம் இன்னும் இருக்குங்க, நீங்க போய் பேசுங்க. இப்ப ஜோவிகா போய் கிளாரிஃபை பண்ணலையா அர்ச்சனா கிட்ட? அவ போய் கிண்டல் அடிச்சு கேட்டிருக்கலாம்ல. ஆனா அவ அதை செய்யலையே. அவ போய் மாயா, அவளோட ஃப்ரெண்ட் மாயா, அந்த உரிமையை வச்சு மாயா நான் உங்க மேல கோவமா இருக்கேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நடந்துச்சு, ஓகே அப்பாலஜைஸ் பண்ணாங்களா, சாரி கேட்டாங்களா? இல்ல. அப்புறம் என்ன? எப்படி? 100% வேலிட் பாயிண்ட். எனக்கு இங்க என்னன்னா அர்ச்சனா மேல ஒரு திரும்பவும் என்ன ஒரு கோவம் அப்படின்னா, மாயா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு யோசிச்சாங்க அர்ச்சனா, போய் படுத்துக்கிட்டாங்க, சாப்பிடல. ஒரு செகண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ போட்டாங்கல்ல இன்னைக்கு, நட்பு தான் எங்கள் சொத்துன்னு சொல்லி, ஆமா, ஒரு செகண்ட் எந்திரிச்சு அதே அழுகை அழுது. கைஸ் இந்த பாக்க எனக்கு மாயா இவ்வளவு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறதே எனக்கு அப்ப தெரியல. நான் தெரியாம நான் சொல்லிட்டேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு புரியுது, எனக்கு மாயாவோட நட்பு வேணும்னு நானே கெஞ்சுறேன். அப்போ எனக்கு புரியுது. ஐ எம் சாரி இஃப் ஐ ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உங்கள ஒருத்தரா என்னையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சது இல்ல. அங்க ஒரு கட்டி பிடிச்சு ஒரு உரையாடல் நடந்திருக்குமா, ஒரு எமோஷனல் நடந்திருக்குமா? கண்டிப்பா. அது கூட அந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குதுங்க. வேணும்ட்டே திரும்பி போய் கோச்சிட்டு உட்காந்துக்கிட்டு பிராவோட்ட நைட்டு போட்டு கொடுக்குது. திரும்பி யாரெல்லாம் கேட்பாங்க? கூல் சுரேஷ் கேட்பாங்க, பிராவோ கேட்பான், விக்ரம் கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆனா பிராவோவும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ். பிராவோலாம் வந்து அத்தனை வாட்டி ஜோவிகாக்கு போன் பண்ணி பேசியிருக்கான், வெளியில மீட் பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு வரணும், ஆனா அவனால வர முடியல, வந்துட்டு வருவான். ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட் எப்படி விட்டு கொடுப்பான்? சோ நான் என்ன சொல்றேன்னா, அங்கேயும் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க, ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, ஒரு அழுகை பண்றாங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களே தவிர, உண்மையா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா ஒரு செகண்ட் ஆகுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வாங்கிக்கிறதுக்கு. உண்மையா ஒரு சாரி, உங்க எல்லாருக்கும் சாரி. பூர்ணிமா கால்ல விழுவல, சாஷ்டாங்கம்மா கால்ல. நீ சொல்றல ஜோவிகா வந்ததுல இருந்து அவங்க 2 பேர் போய் பேசினாங்கன்னு, நீ கூப்பிட்டு வச்சு ஜோவிகா கிட்ட பேசு. ஜோவிகா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். எஸ், நான் சாரி சொல்லிட்டேன். ஐ எம் சாரி டு யூ டூ. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் அ கேம். முடிஞ்சிரும். கேம்னு சொன்னாலே முடிஞ்சிருமே. அங்க நீ கூல் சுரேஷ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஜோவிகாவை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, ஏன் என் மேல கோவம் என்னன்னு? உனக்கு பயம், உனக்கு கில்ட்டு. ஏன்னா நீ வெளில போயிட்டு வந்துட்ட, எல்லாத்தையும் பார்த்துட்ட.
உனக்கு வெளியில என்ன நடக்குது, எல்லா பிஆர் எல்லாம் உனக்கு தெரியும். அதனால நீ போய் வந்து நேரடியா பேசுறதுக்கு உனக்கு பயம். அந்த பொண்ணு என்னங்க தெரியாதனமா காசெல்லாம் கட்டி ஒரு பில்டப் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இப்போ நல்லா வசமா மாட்டிக்கிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சேனல் முதல் கொண்டே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. So she is not able to face it. அதுக்குதான் அது போய் உட்கார்ந்து அழுகுறது. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், the complete family store. Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840 920751.